திருநெல்வேலி அருகே தலை துண்டித்து தந்தை மகன் கொல்லப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யும் போது தப்பியோட முயன்றதில் அவரது கையில் முறிவு ஏற்பட்டதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். வணக்கம் நாகராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. தமிழ்நாட்டை உலுக்கிய நெல்லை இரட்டைக்கொலை சம்பவத்தில், அதாவது தந்தை மகன் பைக்கில் செல்லும் பொழுது கார் மூலமாக ஏற்றி தந்தையின் தலையை துண்டித்து கொலை செய்த சம்பவம் என்பது நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை புலன் விசாரணை, காவல்துறை எடுத்த புலன் விசாரணை காரணமாக முதலில் 4 பேர், பின்னர் 3 பேர் என 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் 8வதாக ஒரு நபர் கிருஷ்ணன் என்பவருக்கு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அதே மூலச்சி கிராமத்தை சேர்ந்தவர் தான். இந்த ஒரே சமூகத்தில் அதே போல உறவினருக்குள் ஏற்பட்ட தகராறு என்று சொல்லப்படுகிறது. இது கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கக்கூடிய ஒரு பழிக்கு பழியான ஒரு நடவடிக்கையாக இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நேற்று அவரை இந்த கிருஷ்ணன் என்பவரை 80 அடி கால்வாய் பகுதியில் சென்றபோது காவல்துறையினர் பார்த்து தப்பிக்க எண்ணத்தில் இருந்தவரை தூரத்தை பிடிக்கும் பொழுது அவர் தவறி கீழே விழுந்திருக்கிறார் கிருஷ்ணன். அப்போது அவர் கையில் முறிவு ஏற்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதன் காரணமாக இந்த வழக்கில் இதுவரை மொத்தம் 8 எதிரிகள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மேலும் இந்த வழக்கு தொடர்பான மேலும் சிலரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் தேடி வருகின்றனர். அந்த எண்ணிக்கை இன்னும் கூடும் என்றும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது.